பன்னீரோட கதை சொன்னால் போதுங்க, வாயில் தண்ணி ஊற வைக்கும். இன்று நான் சொல்ல போகிறது பன்னீர் ரெசிபி. ஹோட்டலை விட சுவை மிக வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ஹோட்டலில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் செய்கிற ஹோம்மேட் பன்னீர் தான் சுவையும் ஆரோக்கியமும் இன்று நான் காட்ட போகிறது. மேன்மையாக மவுத் மெல்ட்டிங்காக இருக்கும் ஹோம்மேட் பன்னீர் எந்த டிஷ்ஷில் போட்டாலும் வாவ் தாங்க டேஸ்ட்டு. கடைசி வரையும் பாருங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் பன்னீர். யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, பட் என்னோடய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 5 லிட்டர் பியூர் பால் எடுத்திருக்கோம். இந்த பாலை நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணி ஒரு அகலமான கடாயில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 5 லிட்டர் பாலை நம்ம கடாயில் ஊற்றிடும். பார்த்து அடுப்பானல கொஞ்சம் ஊற்றும் போது சிம்மில் வச்சுருங்க. வந்து அடுப்பானல சிம்மில் வச்சிருங்க, பக்கத்துலேயே நில்லுங்க. ஏன்னா கொதிச்சு மேலே வரக்கூடாதுங்க. அதனால பக்கத்துலேயே நின்று எங்கேயும் போயிடக்கூடாது. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. அப்படியே வந்து லைட்டாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். பால் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு நல்லா பொங்கி மேலே வரணுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த பக்குவத்தில் வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்ட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஆனால் எங்கேயும் போயிடாதீங்க. அடுப்பு போயிட்டு பால் நல்லா கொதிச்சிருச்சிங்க. பார்த்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அண்ட் பால் கீழே ஊற்றக்கூடாது. அப்படியே நீங்கள் அடுப்பானில் எங்கேயும் விட்டு நகராமல் இருக்கணும். நல்லா பால் பாருங்க, நல்லா கொதிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? ஆனால் நல்லா அப்படி பறக்குது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டம்ளர் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வினிகர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க, 1/4 டம்ளர் வந்து நான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வினிகர் ஆட் பண்ணதாங்க பன்னீர் ரெடி ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒடிட்டே போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போதான் அந்த பால் திரிஞ்சு உங்களுக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகும். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே நீங்கள் பாலை திரிஞ்சு வருதுங்களா பாருங்க. ஊற்றணுன்னே பாருங்களா எப்படி திரிஞ்சு வருதுங்க, தனித்தனியாக வருது பாருங்க. அப்படியே அடுப்பானல கொஞ்சம் அப்படியே ஸ்லோவில் வச்சு அப்படியே எப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பானல விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. தண்ணி தனியாக வந்துச்சு, மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நம்ம வினிகர் ஊற்றின உடனே எல்லாமே வந்து திரிஞ்சு அப்படியே மேலே மிதக்குது பாருங்க. அப்படியே தனியாக வருது பாருங்க. அப்படியே பார்க்க தெரியுதுங்களா பாருங்க. இந்த மாதிரி தனியாக வந்து வரும்போது இந்த ஸ்டேஜை நம்ம என்ன பண்ணலாம்னா வடிகட்டிடணும். ஒரு காட்டன் கிளாத் உங்ககிட்ட வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த காட்டன் கிளாத்ல நம்ம என்ன பண்ணலாம், வடிகட்டிட்டு நல்லா அந்த தண்ணி, இங்கே தண்ணி இருக்குன்னு அந்த தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துடணும். ஸோ தண்ணியெல்லாம் சில ஸ்டோர் ஆகக்கூடாது. அந்த தண்ணி இருக்கிறது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக எடுத்து ரெடி ஆகிடுச்சு பன்னீர். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இது தண்ணி இல்லாமல் தனியாக அண்ட் வந்து பன்னீர் தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, பன்னீர் நல்லா வடிகட்டிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, பன்னீர் தனியாக அண்ட் வாட்டர் தனியாக ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி உங்ககிட்ட சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டி நீங்கள் இதில் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். வாட்டர் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேலன்ஸில் இருக்கிற வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜல்லடியை வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நல்ல தண்ணியில் நம்ம நல்லா அலசணுங்க. 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பால் வாடை அடிக்காதுங்க. அதனால தான் சொல்கிறேன், 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா இது வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம், சில்லுன்னு தண்ணியில். இப்போ கடையில் வாங்குறதோட இது ஹோம்மேட் பண்ணிடுங்க. ஏன்னா கடையில் எப்போ பால் எப்போ செஞ்சாங்கன்னே தெரியல. பட் இதை வீட்டில் வந்து பியூர் பாலில் நம்ம ஹோம்மேடாக செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு அப்பப்போ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பாலக் பன்னீர் அந்த மாதிரி பன்னீர் கிரேவி அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் இருக்குது, இல்லை உங்ககிட்ட வேஸ்ட் ஏதாவது இருக்குன்னா, ரேஷனோடைய வேஸ்ட் இருக்குன்னா அதில் இந்த பன்னீரை போட்டுருங்க.
பன்னீரை போட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா இப்படி பிழியணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் லேடிஸ்னால இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது ஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டுக்கோங்க ஹெல்ப்புக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னடா நம்ம லேடிஸ் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு, வாட்டர் நல்லா சோக் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா இப்படி 2 to 3 டைம்ஸ் நல்லா அப்படி பிழிஞ்சு எடுத்து நல்லா இப்படி வாட்டர் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பன்னீர் தனியாக அண்ட் வாட்டர் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு ஒரு சூப்பரான உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே வந்து நம்மக்கிட்ட வந்து சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு வடித்தட்டு எங்ககிட்ட இருக்கும், சாப்பாடு வடிக்கிற தட்டு. ஸோ அதை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து காட்டன் கிளாத்தில் வந்து பன்னீர்லாம் நம்ம வந்து வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணி வச்சோம்ல, அதை நல்லா அப்படி முடிச்சிடுங்க. நல்லா முடிச்சிட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம வந்து சின்னதாக அம்மிக்கல் இருக்கும்ல, அந்த அம்மிக்கல்லை நல்லா வெயிட் போட்டுருங்க. எப்படின்னா அதை மாதிரி வெயிட் இருக்கணும். அதை மாதிரி வெயிட் நல்லா போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து அப்படியே விடுங்க. அப்போதான் உங்களுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணும்போது நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நான் ஃபுல்லாகவே செம்மையாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நல்லா இது மாதிரி வெயிட் போட்டுட்டேன். அப்போ தான் அந்த வாட்டர்லாம் கீழே வந்து இருந்துச்சுன்னா அந்த ரிமைனிங் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகி கீழே அந்த பவுலில் வந்து வந்துடும், சில்வர் பவுலில். இப்போ அது அப்படியே வந்து 8 hours விட்டுடலாம். 8 hours ஆயிடுச்சு. இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ 8 ஹவர்ஸில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து பாருங்கள். தண்ணியில் ஃபுல்லாக இந்த ஸ்டோர் பண்ணது நம்ம ஆல்ரெடி வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ப்ரெஷர் கொடுத்துருந்தோம்ல, அந்த வாட்டர்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு ஒரு சில்வர் பவுலில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 8 hours கழிச்சு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்குங்களா? இந்த மாதிரி தாங்க வரும். ஏன்னா காட்டன் கிளாத்தை நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா முக்கி நம்ம போடும்போது இப்படி தான் வரும். நமக்கு தேவையான ஷேப்பில் நமக்கு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடையில் வாங்குறதோட இது எவ்வளவோ மேலுங்க. ஏன்னா கடையில் வந்து எப்போ செஞ்சாங்க, எக்ஸ்பிரி டேட் எல்லாம் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணணும். பட் வந்து வீட்டில் வந்து ஹோம்மேட் பண்ணிடுங்க. நம்ம எப்பப்போலாம் தேவையோ நம்மக்கிட்ட இருக்கிற பாலை வச்சு நம்ம செஞ்சிடலாங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டருக்கு இவ்வளோ பன்னீர் தான் வந்திருக்கு. என்கிட்ட வந்து 5 லிட்டர் பால் இருந்தது. ஸோ 5 லிட்டர் பாலில் எனக்கு 1 கிலோ பன்னீர் வந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குதா? இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது பாக்ஸில் பாருங்கள், ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்கினா 1 கிலோ பன்னீர் வந்து 500ங்க. ஆனால் இது நம்ம சிம்பிள் மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பாலை வச்சு 2 ரூபா பாலை கொடுத்து 1 கிலோ பன்னீர் நீங்கள் வீட்டிலே ரொம்ப சுலபமாக செய்யலாம். இது ரொம்ப ஈஸிங்க, வேலையே அந்தளவுக்கு இழுக்காதுங்க. ஆனால் என்னன்னா நம்ம கடையில் வாங்கும்போது எப்போ செஞ்சாங்கன்னே தெரியாது. அதில் ஒரு கூச்சி ஸ்மெல் அடிக்கும், இல்லைன்னா பால் வாடை அடிக்கும். இப்போ கடையில் வந்து நீங்கள் பன்னீர் வாங்கினீங்க அப்படின்னா 500 ரூபாங்க. இப்போ அதுவே நீங்கள் பாலை வாங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து 5 லிட்டர் பால் வந்து 220 ரூபாங்க. அந்த 220 ரூபா பாலை வாங்கி நீங்கள் வந்து 1 கிலோ பன்னீர் நீங்கள் வீட்டிலே செய்யலாம். ஏன்னா கடையில் வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க, எப்படி இருக்குன்னே தெரியாதுங்க. அது வந்து அந்தளவுக்கு ஹைஜீனிக்கும் இருக்காது. பட் இதை வீட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் செய்யும்போது சூப்பராகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்கள் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. சப்போஸ் என்னுடைய வீடியோ ஒரு தடவை பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். என்னோட வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இதே மாதிரி சிம்பிளான டிஷ்ஷில் சந்திக்கும் மாதிரி இப்போ உங்களுடைய அலைமையில் விடைபெறுவதை டேக் கேர். லவ் யூ ஆல். பை பாய்.